கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்ரா பௌர்ணமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது இந்த வருஷத்தில் சித்திரை மாதத்தில் முதல்ல வர பௌர்ணமி நாள். அதனால இது விசேஷமான நாள். அதாவது என்னன்னா வருஷத்தில் ஒரு நாளும் பௌர்ணமி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு வர பௌர்ணமி தினம் இந்த சித்ரா பௌர்ணமி. அதனால இது ரொம்ப விசேஷமான நாள். இந்த பௌர்ணமி அதாவது சந்திரன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்துக்கிட்டே பௌர்ணமி ஆகிடும். அடுத்த 15 நாள் தேஞ்சிக்கிட்டே வரும். தேய்கிறது அமாவாசை. அந்த வளர்ப்பிறை இருக்குல்ல, அது சுக்லபட்சம். இந்த சந்திரன் வளர்ந்துக்கிட்டே பௌர்ணமி ஆகிடும். அது சுக்லபட்சம். அடுத்தது தேயும். 15 நாள் அடுத்தது தேஞ்சிக்கிட்டு அமாவாசை வரும். அந்த தேய்கிறது கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி அப்படின்னாலே, சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே நம்மளுக்கு சித்திரகுப்தரை பற்றி தான் ஞாபகம் வரும். இந்த சித்திரகுப்தர் அதாவது எல்லா மக்களுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சித்திரகுப்தரை கும்பிட்டோம்னா அவர் நம்மளோட பாவ கணக்கையெல்லாம் மாற்றி எழுதிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பாவம் பண்ணினது தான். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. அந்த சித்திரகுப்தர் என்ன செய்வார்? அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த சித்திரகுப்தரை நம்ம வழிபட்டோம்னா நம்மளோட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அதாவது ஒருத்தவங்க வீணா போகணும், அவங்க எப்படி இவங்க மட்டும் நம்ம மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க இந்த அளவுக்கு நம்மளும் போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, அவங்க வீணா போகணும் அப்படின்னு அந்த எண்ணம் வருதில்ல, அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் வராமல் தடுத்து நிறுத்துவார் அந்த சித்திரகுப்தர். வேற இன்னும் பல பாவங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் செய்ய விடாம தடுத்து நிறுத்துவாரு. நல்லதை மட்டும் செய்ய வைப்பாரு. அதாவது நம்ம சித்திரகுப்தரை வழிபடுறப்பயே நம்ம வேண்டிக்கணும். அவரை வழிபடுறப்பயே இது மாதிரி எனக்கு பாவ எண்ணங்கள், தவறான எண்ணங்கள்லாம் வராம நல்ல எண்ணங்கள், நல்ல செய்கைகள், அது மாதிரி எனக்கு அந்த ஒரு மனநிலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சித்திரகுப்தரை வேண்டிக்கணும். அந்த சித்திரகுப்தர் பாவ கணக்கு, புண்ணிய கணக்குன்னு தனித்தனியாக எழுதுவார். அதை எழுதுறதுக்கு ஒரு ஏடும் எழுத்தாணியும் அவர் வச்சிருப்பாரு. அதனால நம்ம அந்த சித்திரகுப்தருக்கு ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் வச்சு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு, பெண்கள் குளிச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த சித்திரகுப்தருக்கு படையல் செய்யணும். அந்த படையல் செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, இளநீர், அப்பம், மோர், சர்க்கரை பொங்கல், இது மாதிரியான கோடை காலத்துக்கு ஏற்ற உணவுகளாக செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னம் அதாவது எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இந்த சாதம் எல்லாமே செஞ்சு அந்த சித்திரகுப்தருக்கு படையலிடணும். இது எல்லாமே செஞ்சாலும் கொள்ளினால வடையோ அல்லது வேற சுண்டலோ செஞ்சு அந்த சித்திரகுப்தருக்கு படையலிட்டு நம்ம குடும்பத்தினர் எல்லாருமே ஒன்றா உட்காந்து அன்னைக்கு திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் வர்றது ரொம்ப நல்லது. மாதமே வர அந்த பௌர்ணமியில் நம்ம அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த கிரிவலம் வர்றது விசேஷமானது. அதோட இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது மிகவும் விசேஷமானது. ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளாக இருப்பாங்க. அதனால் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு நம்ம போகலாம். இது எல்லாமே நம்ம சாயங்கால நேரத்தில், அதாவது அந்த சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேலே தானே சந்திரன் வருது. அந்த சந்திரன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த படையலிட்டு வழிபாடு செய்யலாம். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகலாம். அந்த கிரிவலம் நம்மளால் அந்த கோயிலுக்கு திருவண்ணாமலைக்கு நம்மளால் போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்புறம் நம்ம என்னைக்கு நம்மளால் போக முடியுதோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுமையாக அந்த கிரிவலம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த கிரிவலம் போயிட்டு வந்தோம்னா கூட நம்மளோட பாவங்கள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாடு எதுக்காக அப்படின்னா, அந்த சித்திரகுப்தர் நம்மளை பாவ வழியில் செல்லாமல் புண்ணிய வழியில் நம்மளை செல்றதுக்கு நம்ம மனதை மாற்றி தருவார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு நம்ம செய்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.